ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஹசீன் தில்ருபா 2. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2021 வந்துருச்சு. அதோட சீக்வல் தான் இந்த படம். ஹசீன் தில்ருபாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் கதையை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேப் இருக்கும். இதனால ஹீரோயினுக்கும் ஹீரோவோட கசினுக்கும் அஃபேர் டெவலப் ஆகும். கசன் உண்மையை லவ் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அவரை விட்டு விலகி ஹீரோ கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஹீரோ உண்மையாக லவ் பண்ணனால ஹீரோயினை மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோயினோட வீட்டில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அதில் ஹீரோ இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இறந்தது கசின், அவரை ஆக்சிடென்டலாக கொலை பண்ணது ஹீரோயின். போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஹீரோவும் ஹீரோயினும் போட்ட பிளான் தான் ஹீரோவோட ஃபேக் டெத்து. இந்த செகண்ட் பார்ட்டில் ஹீரோ போலீஸ் கண்ணில் படாமல் தலைமறைவாக வாழ்கிறாரு. ஹீரோ கூட சேர்ந்து வாழ முடியாம ஹீரோயின் கஷ்டப்படுறாங்க. வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்து வாழ்ற பிளான்ல இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறப்ப ஹீரோயின் மேல ஒருத்தருக்கு லவ் வருது. அதே மாதிரி ஹீரோ மேல ஒரு லேடிக்கு லவ் வருது. இது பத்தாதுன்னு ஹீரோயினை வாட்ச் பண்ணி ஹீரோவை பிடிக்கிறதுக்கு போலீஸ் ட்ரை பண்றாங்க. இந்த தடவை ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ் கிட்ட மாட்டினாங்களா, அவங்களால சேர்ந்து வாழ முடிஞ்சுதான்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல நைட் டைம்ல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு லேடி அரக்க பறக்க ஓடி வராங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேரு ராணி. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்ததுமே என் ஹஸ்பண்ட் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாருன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ரீசெண்டாக பெஞ்ச மழையில் யமுனை ஆற்றுல அடிச்சுட்டு வரப்பட்ட முதலைகள் ஆக்ராக்கு வந்துட்டு தான் நியூஸில் சொல்கிறாங்க. அடுத்து ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு கம்பவுண்டர், பேர் அபிமன்யு. ஒரு லேடி பேஷண்ட்க்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக தினமும் அவங்களோட வீட்டுக்கே வராரு. அதே வீட்டு மாடியில் தான் ஹீரோயினும் வாடகைக்கு இருக்காங்க. ஹீரோயின் மேலே அபிமன்யுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனால் டைரக்டாக லவ்வை சொல்ல முடியாமல் ஃப்ரைடே படத்துக்கு போகலாமான்னு அபிமன்யு கேட்குறாரு. அப்போ அந்த பக்கமாக கொடையை பிடிச்சிட்டு போகிற ஒருத்தரை பார்த்ததும் ஹீரோயினோட ஃபேஸில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரிஷு தான். இவர் தான் படத்தோட ஹீரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ என்ன பண்ணியிருப்பார்னா, போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக தன்னோட கையை வெட்டி கசினோட பாடியில் வச்சிருப்பாரு. தான் உயிரோடு இருக்கிறது யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஹீரோயினை விட்டு தூரமாக இருக்காரு. செயற்கை கையை பொறுத்திக்கிட்டு ஃபுட் டெலிவரி வேலையும் பண்ணுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் காதல் ஆறா ஓடினாலும் ஆத்துக்கு இந்த பக்கம் ஹீரோவும் அந்த பக்கம் ஹீரோயினும் இருக்கிறதுனால சேர்ந்து வாழ முடியாமல் தவிக்கிறாங்க. இதுதான் இவங்களோட நிலைமை. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு ஏஜென்ட் கிட்ட பணத்தை கொடுக்குறாரு. இன்னும் 2 மாசத்துல நீங்கள் தாய்லாந்து போயிடலான்னு ஏஜென்ட் சொல்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்து வாழ்கிற பிளான்ல இருக்காங்க போல. ஹீரோயின் பின்னாடி அபிமன்யு சுற்றுற மாதிரி ஹீரோ பின்னாடியும் ஒரு லேடி சுற்றுறாங்க. அவங்க ஹீரோ தங்கி இருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர். இவங்க பேரு பூனம். இவங்க ஒரு பிசிக்கலி சேலஞ்ச்டு லேடி. வாக்கிங் ஸ்டிக் சப்போர்ட்டோட தான் நடக்கிறாங்க. ஹீரோ தன்னோட ஒய்ஃப் இறந்துட்டதா சொல்லி வச்சிருக்காரு போல. பூனம்க்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா ஹீரோ அவங்கள அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் தாஜ்மஹால் பக்கத்துல அப்பப்ப சீக்கிரட்டா மீட் பண்ணுவாங்க போல. ஆனா டைரக்டா பக்கத்துல எல்லாம் உட்காந்து பேசிக்காம தள்ளி உட்காந்துக்கிட்டே போன்ல யார்கிட்டயோ பேசுற மாதிரி 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இனி எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்குதுன்னு ஹீரோயின் கேட்க, 1 மாசம் மட்டும் பொறுத்துக்கும், நம்ம தாய்லாந்துக்கு போயிடலான்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் அபிமன்யு பத்தியும் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க போல. பிரிஞ்சிருந்தாலுமே ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா தான் இருக்காங்க. அடுத்த சீன்ல அபிமன்யு ஈவினிங் நீட்டா ட்ரெஸ் பண்ணி வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்ப யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அபிமன்யுவை தேடி வராரு. இவர் யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அபிமன்யு அடுத்த தியேட்டருக்கு போய் மொத்த டிக்கெட்ஸையும் வாங்கிட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதே நேரம் ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ சீக்கிரட்டா போறாரு. 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. இது தெரியாத அபிமன்யு ஹீரோயின் வருவாங்கன்னு நம்பி தியேட்டர் வாசல்லே வெயிட் பண்றாரு. நைட்டு கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டே அபிமன்யு ஹீரோயினை பார்க்க வராரு. இவர் படத்துக்கு கூப்பிட்டதே மறந்து போயிட்டோமேன்னு இப்பதான் ஹீரோயினுக்கே ஞாபகம் வருது. அதுக்காக சாரி கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்திருக்கும், இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு அபிமன்யு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் மார்க்கெட் ஏரியால இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வராரு. 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினோட ஹேண்ட்பேக் ஒருத்தன் திருடிட்டு போறான். அதை பார்த்த ஹீரோ திருடனை சேஸ் பண்ணிட்டு போறாரு. அப்ப போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் ஹீரோவே பயந்து இன்னொரு பக்கம் ஓடிடுறாரு. ஜீப்பை விட்டு இன்ஸ்பெக்டர் இறங்குறத பார்த்ததும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் தான் பார்ட் 1லயும் இருந்தாரு. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ஹீரோயின் மேல இவருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. ஹீரோயினுக்கு மேலும் பதட்டமாகுது. ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கை இன்ஸ்பெக்டர் திருப்பி கொடுக்குறாரு. ஹீரோவோட டெத்து ஃபேக்காக தான் இருக்குன்னு இன்ஸ்பெக்டரும் கெஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. உங்கள் கடந்த காலத்தை தோண்டி பார்க்க ஒரு ஆள் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க.
அவர் ஒன்று சும்மா பயமுறுத்த ட்ரை பண்ணுறாருன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோக்கும் லைட்டாக பயம் வருது. உடனே ஹீரோ தன்னோட சிம் கார்டை டிஸ்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயினோட ஃபோன் கால்ஸை போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டா ஹீரோ மாட்டிக்கு வரல. இதனால ஹீரோவை காண்டாக்ட் பண்ண முடியாமல் போகுது. வழக்கமாக மீட் பண்ணுற ஸ்பாட்டுக்கும் ஹீரோ வராமே இருக்காரு. ஹீரோயினோட வீடை சுற்றியுமே போலீஸ் ரவுண்ட்ஸில் தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஸ்மார்ட்டாக ஐடியா பண்ணி ஹீரோயின் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு. எப்படின்னா, தினேஷ் பண்டிட்டுங்கிற ஒரு ரைட்டருக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேன்ஸ். அவர் எழுதின புக்கில் இருக்கிற ஐடியாவை தான் ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணாங்க. அந்த ரைட்டரோட சில வரிகளை ஹீரோ ஒரு குப்பை வண்டியில் எழுதி அந்த வண்டியை ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட நிற்க வைக்கிறாரு. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஹீரோ தான் எழுதியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ எழுதி இந்த வரிகள் எந்த புக்கில் வருமோ அந்த புக்கை ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. அதில் வர லவ்வர்ஸ் என்ன மெத்தடை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோ கால் பண்ணி அடுத்த வாரமே தாய்லாந்துக்கு போயிடலான்னு சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் ஏதோ பிளானில் இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், போலீஸ் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சாலும் தைரியமாக இருன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் ஆக்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஹீரோயினோட கால் ரெக்கார்ட்ஸை போலீஸ் செக் பண்ணிக்காங்க போல. ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஹீரோயின் அடிக்கடி பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அது யாருன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அது என்னோட ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் பொய் சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஏமாந்தவ தானேன்னு ஹீரோயின் ஃபஸ்ட்டு அசால்ட்டாக இருக்காங்க. அப்போ இன்னொரு சீனியர் இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. இவர் பேர் மாண்டி, இவரை சீனியர்னே சொல்கிறேன். இவர் யாரா புதுசாக இருக்காருன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, நானும் உன் சொந்தக்காரன் தானே சீனியர் சொல்கிறாரு. இவர் வேறு யாரும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்ட்டில் இறந்து போன கசினோட மாமா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்தப்ப இவரும் இருந்தாரா. இவருக்கு கசின் மேலே பாசம் அதிகம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் கசின் எங்கேயோ ஓடி போயிட்ட மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் செட்டப் பண்ணிட்டாங்க. ஆனால் கசினை கொலை பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ட்ராமா பண்ணுறாங்கன்னு இன்ஸ்பெக்டர் மூலமாக சீனியர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஹீரோவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை ப்ரூவ் பண்ண முடியும். பர்சனல் பகையை தீர்த்துக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ண கேஸையே சீனியர் கையில் எடுத்துக்கிறாரு. ஹீரோயினோட கால் ரெக்கார்ட்ஸை வச்சு சீனியர் கேள்வி கேட்குறாரு. ஹீரோயின் அடிக்கடி பேசின அந்த நம்பரோட கால் ரெக்கார்ட்ஸையும் போலீஸ் செக் பண்ணிக்காங்க போல. உன் ஃப்ரெண்டு ஏன் ஒவ்வொரு வாரமும் ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணிக்கான்னு சீனியர் கேட்குறாரு. அவருக்கு ட்ராவல் பண்ண பிடிக்குமோ என்னவோன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ ஏன் ஆக்ராவில் தனியாக சுற்றிட்டு இருக்கன்னு சீனியர் கேட்குறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் ஆகியும் ஹீரோயின் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்கன்னா ஹீரோவும் ஆக்ராவில் தான் இருக்கணும்னு சீனியர் கெஸ் பண்ணிட்டாரு. ஹீரோயினும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் ரிஷுவை பார்த்தா மோண்டு மாமா கேட்டதா சொல்லுன்னு சொல்லி ஹீரோயினை சீனியர் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினை தொடர்ந்து வாட்ச் பண்ணி ஹீரோவை பிடிக்கலான்னு சீனியர் தீவிரமாக இருக்காரு. அடுத்த சீனில் போலீஸ் ஹீரோவோட ஃபோட்டோவை காமிச்சு ஏரியா ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. ட்ராவல் ஏஜென்ட்டையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை ஹீரோவும் பார்க்குறாரு. ஏஜென்ட் கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு ஹீரோ தங்கி இருக்கிற அட்ரஸ்க்கு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. பூனம் கிட்ட ஹீரோவோட ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. ஆனால் பூனம் ஹீரோவை காட்டி கொடுக்கல. இவங்களுக்கு தான் ஹீரோவை பிடிக்குமே. ஆனால் இந்த விஷயத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஹீரோவை அடையலான்னு பூனம் நினைக்கிறாங்க. நிலைமை கையை மீறி போயிருச்சேன்னு ஹீரோ அப்செட் ஆகி நடு ராத்திரி ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு கொடுத்த பணமும் போச்சு, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு ஹீரோ புலம்பிகிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் நம்ம எங்கே போயிடலாமான்னு கேட்குறாங்க. நம்ம ஓடினாதான் மோண்டு மாமா நம்மளை ஈஸியாக துரத்தி பிடிச்சிருவாருன்னு ஹீரோ சொல்கிறாரு. முதல்ல உங்கள் கசின்னால தொல்லை, இப்போ மாமாவால் தொல்லை, உங்கள் குடும்பமே இப்படி தானே ஹீரோயின் கோவப்படுறாங்க. அதுக்கு ஹீரோ நான் வேணா சரண்டர் ஆயிடுவான்னு கேட்குறாரு. அதில் ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஒன்றா இருக்கிறதான போலீஸ்க்கு பிரச்சனை, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அபிமன்யு தியேட்டர் வாசலில் மழையில் நனைஞ்சுக்கிட்டே பொக்கையோடு நிற்கிறாரு. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து அபிமன்யு கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொன்னாங்களே, அதுதான் போல இது. அபிமன்யு ஹீரோயின் கிட்ட பேசணும், பழகணும், லவ் பண்ணணும்லாம் ஆசையாக இருந்திருப்பார் போல. என்ன ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்துக்கே போயிட்டீங்கன்னு அபிமன்யு கேட்க, என்னால் மறுபடியும் காதலில் விழ முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எப்படியோ எனக்கு சந்தோஷம் தானே அபிமன்யு ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோயின் ஹீரோவை கோயிலில் மீட் பண்ணி இந்த பிளானை பற்றி சொல்கிறாங்க. அதில் சரியாக வராதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஒன்றா இல்லைன்னா நம்மளை யாரும் பிடிக்கவும் முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் மூணாவதாக ஒரு ஆள் வரணுமான்னு ஹீரோ கேட்க, 3 நாளில் கல்யாணம் வந்துருங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் அபிமன்யுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கு ஹீரோ கண்டிப்பாக வருவார்னு எதிர்பார்த்து இன்ஸ்பெக்டரும் சீனியரும் அங்கே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிஷுவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவனை ஒரு விஷயம் அழிக்க முடியும்னா அது காதலாக தான் இருக்கும்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சீனியர் சொல்கிறாரு. இந்த கல்யாணத்துக்கு பேண்ட் வாசிக்கிற ஆள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஹீரோவும் அங்கே தான் இருக்காரு. அவரை பார்த்ததும் ஹீரோயினுக்கு கண் கலங்குது. ஹீரோயின் அபிமன்யுவை கல்யாணம் பண்ணாலும் அவங்க மனசு ஃபுல்லாக ஹீரோ தான் இருக்காரு. இறந்து போன ஹஸ்பண்டை நினச்சி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்கன்னு அபிமன்யுவும் அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. ஹீரோயினோட மனசில் இடம் பிடிக்கிற வரைக்கும் அவங்கள டச் பண்ணக்கூடாதுன்னு அபிமன்யு டிசைட் பண்ணுறாரு.
அபிமன்யுவோட ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, இவர் 7 வயசா இருக்கும்போதே பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்தை மாமா வீட்டில் தான் வளர்ந்துருக்காரு. இவருக்கு 20 வயசா இருக்கும்போது அத்தை மாமா அவங்களோட பசங்க 2 பேர் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனிமையில கஷ்டப்பட்ட அபிமன்யு தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்காரு. ஆனால் ஒரு நாள் கிளினிக்கில் ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணத்தையே மாற்றிக்கிட்டாரு. ஹீரோயினை மனசுக்குள்ளேயே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அபிமன்யு அவங்க கிடப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஹீரோயின் லவ் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னைக்காவது லவ் வரும்னு அபிமன்யு ஆசையோடு இருக்காரு. அடுத்த சீனில் பூனம் ஹீரோவை கார்னர் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. இதை தூரத்துலேருந்து ஹீரோயின் பார்த்துட்டு கோவமாக போகிறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு போகிறத ஹீரோவும் பார்த்துடுறாரு. அதனால் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சீக்ரெட்டாக மீட் பண்ணுறாரு. எனக்கு கல்யாணம் ஆகியுமே நான் அபிமன்யு கிட்ட கண்ட்ரோலாக தான் இருக்கேன், நீங்கள் பூனம் கிட்ட பூந்து விளையாடுறீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவள் தான் என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஹாரஸ் பண்ணுறான்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்படியே 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்குது. நம்ம ரிலேஷன்ஷிப்காக கையவே வெட்டிக்கிட்ட வேணா, அடுத்த தடவை தலையை வெட்டிக்கிற நிலைமை வந்தாலும் சந்தோஷமாக பண்ணுவேன்னு ஹீரோ இமோஷ்னலாக பேசுகிறாரு. இது ஹீரோயினோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது. தன்னோட காதலுக்காக அபிமன்யுவை விக்டிம் ஆக்குனதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அபிமன்யு கிட்ட ஹீரோயின் புலம்புறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரிஷு உயிரோடு இருக்காருன்னு அபிமன்யு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோவை ஒரு தீம் பார்க்கில் வச்சு மீட் பண்ணுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிக்கிறதுக்கு அபிமன்யுவை ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ கேட்குறாரு. நான் லவ் பண்ணுற பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும், உங்கள் கூட இருந்தாலும் சரி, உங்களை விட்டுட்டு என்னை அக்செப்ட் பண்ணாலும் சரின்னு அபிமன்யு சொல்கிறாரு. என்னை விட்டுட்டு உங்களை அக்செப்ட் பண்ணணும்னா அது அடுத்த ஜென்மம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. நடக்கணும்னு விதி இருந்தால் எது வேணாலும் நடக்கலான்னு அபிமன்யு சொல்கிறாரு. இவர் நிஜமாவே ஹெல்ப் பண்ண போகிறாரா இல்லை வேறு எதுவும் பிளான் பண்ண போகிறாரான்னு நமக்கே டவுட் வருது. அடுத்த சீனில் அபிமன்யு ஹீரோவை கிளினிக்கு கூட்டிகிட்டு வந்து சீக்கிரட்டாக தங்க வைக்கிறாரு. தாய்லாந்து போகிற வரைக்கும் என்னோட கெஸ்ட்டாக இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அபிமன்யு போகிறாரு. இந்த கேப்பில் ஹீரோவை ஃபாலோ பண்ணி பூனம் கிளினிக்கு வராங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நானே உங்ககிட்ட வரேன்னு சொல்லி இப்போதைக்கு பூனத்தை சமாளித்து ஹீரோ அனுப்புகிறாரு. அடுத்து இன்னொருத்தர் கிளினிக்கு வராரு. இவர் தான் ஒரு சீனில் அபிமன்யுவை தேடி வந்து ஸ்ட்ரேஞ்சர். இவருக்கும் அபிமன்யுக்கும் என்ன கனெக்ஷன் இப்போதைக்கு நமக்கு தெரில. இப்போ அபிமன்யு ஹீரோயின் சமைச்சு கொடுத்த சாப்பாடை ஹீரோக்காக கொண்டு வந்து தராரு. கிளினிக்கில் மல்லிகைப்பூ ஸ்மெல் வரதை வச்சு யார் வந்துட்டு போனதுன்னு அபிமன்யு கேட்குறாரு. என்னோட ஹவுஸ் ஓனர் பூனம்னு ஹீரோ சொல்கிறாரு. பூனம்க்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதும் அதுக்காக பிளாக்மெயில் பண்ணுறதும் அபிமன்யுக்கு தெரிய வருது. ஹீரோவும் ஹீரோயினும் லவ்வில் இருக்காங்க. இது தெரியாமல் பூனம் ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அபிமன்யு ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. கிடைக்காத விஷயத்தை சேஸ் பண்ணி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அபிமன்யு சிரிக்கிறாரு. அங்கேருந்து கிளம்புறப்ப சகதியோட யாரோ உள்ளே வந்த கால் தடக்கிறத அபிமன்யு பார்க்குறாரு. வேறு யாராவது வந்தாங்களான்னு அபிமன்யு கேட்க இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அந்த சகதியை வச்சே ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு போனதை அபிமன்யு கெஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு காட்டுவாசி. அவர்கிட்ட தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பை வாங்கினேன்னு அபிமன்யு சொல்கிறாரு. அந்த பாம்பு தான் அபிமன்யுவோட அத்தை மாமா ஃபேமிலியை கொத்தி சாகடிச்சிச்சான். இப்போ தான் அபிமன்யுவோட சுயரூபம் நமக்கு தெரிய வருது. அபிமன்யுவோட அப்பாவும் மாமாவும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்திருக்காங்க. அப்பாவை ஏமாற்றி மாமா மொத்த பிஸ்னஸையும் அபகரிச்சிருக்காரு. அதுக்கு பழிவாங்க தான் பாம்பை வச்சு மாமாவோட மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிக்காரு. இதுக்காகவே பாம்பை 2 நாள் பட்னி போட்டு கோவப்படுத்தி வச்சிருந்தாராம். இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஸ்ட்ரேஞ்சர் மூலமாக ஹீரோ அபிமன்யுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஹீரோ அபிமன்யுவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அபிமன்யு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு கிளினிக்கை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் அபிமன்யு ஹீரோயினை போட்டில் உட்கார வச்சு தாஜ்மஹால் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரயில்வே பிரிட்ஜ் இருக்கா, அங்கே நிறைய முதலைகள் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது அத்துமீறி நுழைஞ்சா விடுவோமா, அது மாதிரி முதலைகளுக்கு இந்த ஆறு தான் வீடுன்னு அபிமன்யு சொல்கிறாரு. மாமாவோட ஃபேமிலியை பாம்பை வச்சு கொலை பண்ண உண்மையை ஹீரோயின் கிட்டேயும் சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சரியான சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு தோணுது. இதே நேரம் ஹீரோ கிளினிக் கதவை உடைச்சிட்டு வெளியே வராரு. அடுத்த நைட் டைமில் அபிமன்யுவும் ஹீரோயினும் வீட்டுக்கு திரும்பி வராங்க. தினேஷ் பண்டிட் எழுதின எல்லா புக்ஸுமே அபிமன்யுக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா இவரும் தினேஷ் பண்டிட்டோட ரசிகர் போல. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. த ரிவெஞ்ச் ஆஃப் த கோப்ரான்னு தினேஷ் பண்டிட் எழுதின புக்கில் இருந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் மாமா ஃபேமிலியை பாம்பை வச்சு கொலை பண்ணாராம். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் கிளினிக் வந்தப்பவே அவங்களோட கையில் தினேஷ் பண்டிட்டோட புக் இருந்ததை அபிமன்யு பார்த்துருக்காரு. ஹீரோயின் மேலே லவ் வரதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம்னு அபிமன்யு சொல்கிறாரு. அபிமன்யு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கோத்தனை எட்டி பார்க்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அங்கேருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஸ்லிப் ஆகி டேபிளில் தலை இடிச்சு அடிபட்டுருது. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க போல். அதை தான் ஓப்பனிங் சீனை நம்ம பார்த்தோம்.
அபிமன்யு ஒரு டேஞ்சரான ஆளுங்கிறதையும் புக்கில் படித்ததை வச்சு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே கொலை பண்ணிக்காருங்கிற விஷயத்தையும் சீனியர் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்ற ஜோடி தான்னு சீனியர் அசால்ட்டாக சொல்கிறாரு. நீங்கள் அபிமன்யுவை பிடிக்கலைன்னா அவர் ரிஷுவை கொலை பண்ணிடுவார்னு ஹீரோயின் சொல்ல இப்போ தான் சீனியர் சீரியஸ் ஆகுறாரு. ஹீரோ உயிரோடு இருக்கிறத ஹீரோயினே ஒத்துக்கிட்டாங்கல்ல. இந்த மேடமோட 2 ஹஸ்பண்ட்ஸையும் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சீனியர் தன்னோட போலீஸ் டீமை அனுப்புகிறாரு. அடுத்த சீனில் போலீஸ் அபிமன்யுவோட வீடு கிளினிக்னு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அங்கே யாருமே இல்லை. அப்போ போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி ஒரு க்ரைம் சீனுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு காரு எரிஞ்ச நிலைமையில கிடக்கு. அதுலேருந்து கருகி போன 2 டெட் பாடிஸை வெளியே எடுத்து வைக்கிறாங்க. போலீஸ் ஹீரோயினை கூப்பிட்டு பாடியை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. பாதி எரிஞ்சு போன ஐடி கார்டு, சூட்கேஸு இது எல்லாத்தையும் வச்சு அபிமன்யுவோடதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இறந்து போன இன்னொரு விக்டிம் பூனம், அவங்களோட வாக்கிங் ஸ்டிக்கும் எரிஞ்சு தான் கிடக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ணி தான் அபிமன்யுவையும் பூனமையும் கொலை பண்ணிக்கணும்னு கெஸ் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணுறாரு. ஹீரோயினை லாக்அப்பில் வச்சு ஹீரோ எங்கன்னு கேட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹீரோ எப்படியும் தன்னை காப்பாற்ற வருவார்னு ஹீரோயினும் நம்பிக்கையாக இருக்காங்க. ஹீரோவை பிடிக்கிறதுக்கு சீனியர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஹீரோயினை போலீஸ் லாக்அப்பில் வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு மீடியாவில் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அதை பார்த்த ஹீரோ டென்ஷன் ஆகி நானே சரண்டர் ஆகிறேன்னு போலீஸ்க்கு வீடியோவை அனுப்புகிறாரு. அப்படியே சில கண்டிஷன்ஸும் போடுறாரு. சரண்டர் ஆகிறதுக்கு ஹீரோ சூஸ் பண்ணியிருக்கிற லொக்கேஷன் ரயில்வே பிரிட்ஜு. டைமு நைட்டு 8 மணி. ஹீரோயின் தனியாக நடந்து ஹீரோ கிட்ட வரணுமா. அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஹீரோ சரண்டர் ஆவாராம். அடுத்த சீனில் ரயில்வே பிரிட்ஜ் ஏரியாவை சீனியர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஹீரோ சரண்டர் ஆகிறப்ப தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு போலீஸ் ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க. அந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு கீழே தான் ஆற்றுக்குள்ளே முதலைகள் இருக்கு. இப்போ போலீஸு ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஹீரோவும் ஷார்ப்பாக 8 மணிக்கு வந்து நிற்கிறாரு. அவர் கையை காமிச்சதும் ஹீரோயின் போலீஸை அனுப்பி வைக்கிறாங்க. தேவைப்பட்டா ஷூட் பண்ணுறதுக்கும் போலீஸ் ரெடியாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணுறாங்க. உடனே போலீஸு பிரிட்ஜ் எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் ஹீரோவை நோக்கி நடந்து போகிறாரு. இவன் யார குரூப்பில் டூப்புன்னு கீழே இருந்தே பயனாக்குள்ள இன்ஸ்பெக்டரும் சீனியரும் பார்க்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, அபிமன்யு தான். அவர் இன்னும் சாகலை. இப்போ கன்னோட ஹீரோ கிட்ட போய் நிற்கிறாரு. எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்டு ஹீரோயினை ஷூட் பண்ணலான்னு அபிமன்யு ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ கன்னை தட்டி விட்டுட்டு அவர் கூட சண்டை போடுறாரு. அப்போ ஹீரோயின் வேகமாக போய் கன் எடுத்துட்டு அபிமன்யுவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கன் ஃபயர் ஆன ஃபோர்ஸில் பிரிட்ஜில் இருந்து ஸ்லிப் ஆகி எட்ஜை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. சீனியரும் மற்ற போலீஸும் ஓடி வரதுக்குள்ளே 3 பேரும் ஆற்றுக்குள்ளே விழுந்துடுறாங்க. அடுத்த சீனில் முதலைகள் நிறைஞ்சிருக்கிற ஆற்றுல 3 பேரையும் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாடிஸ் கிடைக்கல. ஹீரோவோட செயற்கை கை மட்டும் ஆற்றுக்குள்ளேருந்து கிடைக்குது. ஹீரோ, ஹீரோயின், அபிமன்யு இவங்களோட வீடு, பார்லர், கிளினிக்னு எல்லா இடத்துலேருந்து கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸை சீனியர் பார்க்குறாரு. அதுலேருந்து சில உண்மைகள் தெரிய வருது. அதை ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு சீனியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீரோ, ஹீரோயின், அபிமன்யு இவங்க 3 பேருமே உயிரோடு இருந்தால் ஜெயிலில் இருக்க வேண்டியவங்க தான். கசினோட கொலையில் ஹீரோவும் ஹீரோயினும் கிரிமினல்ஸு. அபிமன்யு பாம்பை வச்சு ஃபேமிலியை கொலை பண்ணவர. அது மட்டும் இல்லை, காரில் எரிஞ்சு கிடந்த 2 விக்டிம்ஸில் ஒன்று பூனம், இன்னொன்று அபிமன்யுக்கு பாம்பு சப்ளை பண்ண காட்டுவாசி. இந்த 2 பேரும் இறந்து போன அன்னைக்கு காலையில் கிளினிக்கு அபிமன்யுவை பார்க்கறதுக்கு காட்டுவாசி போயிருக்காரு. அடுத்து ஹீரோவை பார்க்கறதுக்காக பூனம் கிளினிக்கு போயிருக்காங்க. இது அங்கிருந்த ஒரு ஏடிஎம் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணது அபிமன்யு. பாடியை எரிச்சு ஐடென்டிட்டியை ஃபேக் பண்ற மாதிரி தன்னோட ஐட்டம்ஸையே அபிமன்யு போட்டிருக்காரு. அபிமன்யோட வீட்டுக்கு எய்தாப்புல ஒரு ஒர்க் ஷாப்ல சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணதில் அபிமன்யுவும் ஹீரோயினும் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோவும் அங்கே வந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த நைட்டு 10 மணிக்கு தான் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹீரோவும் அபிமன்யுவும் ஒன்னா வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ 3 பேரை சேர்ந்து தான் ஏதோ திட்டம் போட்டிருக்கணும். இதுதான் சீனியரோட தியரி. ரயில்வே பாலத்திலேருந்து முதலைகள் இருக்கிற ஆற்றுக்குள்ளே குதிக்கணும்னு எப்படி ரிஸ்கான ஒரு பிளானை போட்டிருப்பாங்கன்னு ஹையர் ஆஃபீஸர் கேட்குறாரு. அதுதான் எனக்கும் மிஸ்ட்ரியா இருக்குன்னு சீனியர் சொல்றாரு. மீடியா ப்ரெஷர் அதிகமா இருக்கறனால சீக்கிரமே கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்றாரு. அதனால வேற வழி இல்லாம சீனியர் கேஸை க்ளோஸ் பண்றாரு. கசினோட சாவுக்கு காரணமான ஹீரோவும் ஹீரோயினும் எஸ்கேப் ஆனதை சீனியரால தாங்கிக்கவே முடியல. 6 மாசம் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. அன்னைக்கு 3 பேரும் பிரிட்ஜில் இருந்து ஆத்துக்குள்ள விழுந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அபிமன்யுவும் மட்டும் நீந்தி கரை சேர்ந்திருக்காங்க போல. இப்ப ஹிமாச்சல் பிரதேசத்துல அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. ஹீரோயின் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட நோட்டை செக் பண்ணுறப்ப ஒரு நோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க.
அப்படியே கட் பண்ணி பீகாரில் இருக்கிற சீனியரை காட்டுறாங்க. இவருக்கு ஒரு பார்சல் வருது. தினேஷ் பண்டிட் எழுதின த crocodile trapங்கிற புக்கை சீனியருக்கு யாரோ அனுப்பியிருக்காங்க. அதை சீனியர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த புக்கு வெறும் 3 காப்பீஸ் தான் பிரிண்ட் ஆச்சு. அதில் ஒன்று தான் இந்த புக்குன்னு யாரோ எழுதியிருக்காங்க. புக்கோட கடைசி பேஜில் மார்ச் 20 ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற லவ்வர்ஸ் பாயிண்ட்டுக்கு ஈவினிங் 6 மணிக்கு வாங்கன்னு எழுதியிருக்கு. இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் 3 பேரும் எஸ்கேப் பிளானை போட்டிருக்காங்க போல. ஆற்றுக்குள்ளே குதிக்கிறதா பிளான்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் முதலைகள் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு பிளான் பண்ணிக்காங்க. ஹீரோவும் அபிமன்யுவும் நிறைய கறியை வாங்கி ரயில்வே பிரிட்ஜிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஆற்றுக்குள்ளே போட்டு முதலைகளுக்கு ஃபீட் பண்ணிக்காங்க. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கறியை போட்டிருக்காங்க. இப்படியே செஞ்சு முதலைகளை ரயில்வே பிரிட்ஜ்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு டைவர்ட் பண்ணிக்காங்க. ஹீரோ 3 நாளில் சரண்டர் ஆகிறேன்னு சொன்னது இதுக்கு தான். அன்னைக்கு ரயில்வே பிரிட்ஜில் போலீஸ் நெருங்கினதும் 3 பேரும் பேசி வச்ச மாதிரி ஆற்றுக்குள்ளே குதிச்சிருக்காங்க. இது எல்லாமே இப்போ தான் சீனியருக்கு தெரிய வருது. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அபிமன்யுவை காட்டுறாங்க. இன்னைக்கு டேட்டு மார்ச் 20. இவரோட லஞ்ச் பாக்ஸில் ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. லவ்வர்ஸ் பாயிண்ட்டுக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரவும்னு அதில் எழுதியிருக்கு. கிளைமேக்ஸில் அபிமன்யு லவ்வர்ஸ் பாயிண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே ஹீரோயின் மலை உச்சியில் நின்றுட்டுருக்காங்க. இந்த ஸ்பாட்டுக்கு அபிமன்யுவை வர வச்சது ஹீரோயினா, சீனியருக்கு புக் அனுப்பி அவரை வர சொன்னதும் ஹீரோயினாக தான் இருக்கணும். ஹீரோயின் இப்போ அபிமன்யு கிட்ட விரக்தியாக பேசுகிறாங்க. ஏன்னா அன்னைக்கு ஆற்றுக்குள்ளே 3 பேரும் குதிச்சப்ப ஹீரோ முதல்ல கிட்ட மாட்டியிருக்காரு. புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அபிமன்யு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் ஹீரோயினுக்கு அபிமன்யு மேலே லவ்வே வரல. ஹீரோவை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஸ்பாட்டுக்கு சீனியரும் வராரு. என்ன எதுக்கு வர வச்சேன்னு சீனியர் கேட்குறாரு. இதோட நம்ம கணக்கை முடிக்கதான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினை ஹீரோக்கு விட்டு தரதுக்கு அபிமன்யுக்கு மனசு வரல. அன்னைக்கு ஆற்றுக்குள்ளே குதிச்சப்ப ஹீரோவை முதல்ல கிட்ட தள்ளி விட்டதே அபிமன்யு தான். நீயும் உன் ஹஸ்பண்டும் லவ்வுக்காக கசினை கொலை பண்ண மாதிரி நான் ஏன் லவ்க்காக உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணேன், இது தப்பான்னு அபிமன்யு கேட்குறாரு. உனக்கு காதலோட அர்த்தமே தெரியலையா? நான் உனக்கு கிடைக்காம போறதா நீ பண்ண துரோகத்துக்கு தண்டனைன்னு சொல்லி ஹீரோயின் மலை உச்சியிலேருந்து விழுகிறாங்க. அதை பார்த்து அபிமன்யு ஷாக் ஆகி கண் கலங்குறாரு. சீனியர் அபிமன்யுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பாடி கிடைக்கலன்னு சீனியருக்கு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன சார் பாடி கிடைக்கலையான்னு கேட்டு அபிமன்யு சிரிக்கிறாரு. இப்போதான் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஹீரோயின் ஒரு நோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆனாங்கல்ல, அதில் ஹீரோவோட ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு மெசேஜ் இருந்திருக்கு. அதை படித்ததும் கோயிலுக்கு போய் பார்த்துருக்காங்க. அங்கே ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அபிமன்யு ஹீரோவை முதல்ல கிட்ட தள்ளிவிட்ட விஷயமே ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கு. அதுதான் ஹீரோயின் அபிமன்யுவையும் சீனியரையும் லவ்வர்ஸ் பாயிண்ட்டுக்கு வர வச்சு தன்னோட டெத்தை ஃபேக் பண்ணுறதுக்காக மலை உச்சியிலேருந்து குதிச்சிருக்காங்க. அவங்க கரெக்டாக தண்ணியில் குதிச்சு நீச்சல் அடித்து கரைக்கு வந்து ஹீரோ கூட போயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கணும்னு இப்போ சீனியருக்கு தெரிய வருது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் செத்த மாதிரி இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லி கொடுத்ததை என்கிட்டயே யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சீனியர்கிட்ட அபிமன்யு சொல்கிறாரு. அதை நீ சொல்லி கொடுக்கல, உங்கள் அப்பா தினேஷ் பண்டிட் அவரோட புக்கில் சொல்லி கொடுத்தாருன்னு சீனியர் சொல்கிறாரு. இதை கேட்டு ஷாக்கான அபிமன்யு, எங்கள் அப்பா தான் தினேஷ் பண்டிட்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாரு. அதாவது அபிமன்யு வேற யாரும் இல்லை, தினேஷ் பண்டிட்டோட பையன். படத்தோட எண்ட்லையும் ஒரு குட்டி ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.